20 strands வச்சு 2 colors போர்டில் ரேப் பண்ணி எடுத்திருக்கோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த பேங்கிளில் ஃபினிஷ் பண்ணமோ அதே பேங்கிளில் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோங்கிறது பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ கேப் நமக்கு ஃபினிஷ் பண்ண முடியலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம க்ளூ ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் எல்லோ கலர் நமக்கு எண்ட் ஆகியிருக்கு அப்படின்னா இந்த சைடில் இனி ரெட் கலர் வரணும். ஓகேவா? ஸோ இங்கே எல்லோ கலர் இருக்குது. ஸோ அதனால் இந்த பக்கத்தில் இனி ரெட் கலர் வரணுங்கிறதுனால ரெட் கலரை வச்சுருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே ரெட் கலர்னால் அங்கே எல்லோ கலர். ஸோ அதுக்கும் லைட்டாக ஆல்ரெடி க்ளூ இருக்குது. ஸோ லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கம் எல்லோ கலரை வச்சிடலாம். ஓகேவா? இப்போ எல்லோ கலரும் ரெட் கலரும் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். இது ட்ரை பண்ண பிறகு நம்ம எப்படி பேங்கிள் ரேப் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இது ட்ரை ஆயிடுச்சு. இனி இதை நம்ம எப்படி ரேப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி 2 த்ரெட்டையும் சேர்த்து வச்சுக்கிறேன். ஓகேவா? நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை பேங்கில் ஒரு ட்விஸ்ட், இன்னொரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோ கலரை எல்லோ கலர் இருக்க பக்கம் எடுக்கணும், ரெட் கலரை ரெட் கலர் இருக்க பக்கம் எடுக்கணும். த்ரெட் சிக்காகாமல் பார்த்துக்கணும். கேப் இல்லாமல் இந்த மாதிரி நெருக்கி வச்சு டைட் பண்ணிக்கணும். இந்த நாட் எல்லாமே சென்டரில் ஒரே மாதிரி வரணும். 2 பக்கமும் பேலன்சிங்காக டைட் பண்ணணும். அப்போ தான் அந்த நாட் சென்டரில் வரும். ஓகேவா? ஸோ ஃபினிஷ் பண்ணும்போதும் கரெக்டாக அந்த அல்டர்னேட்டிவ் கலர்ஸ் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ இதை இந்த மாதிரி கரெக்டாக வச்சாச்சு. இனி டைட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு த்ரெட்டாக தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டையுமே கரெக்டாக பேலன்சிங்காக வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு க்ளூ எடுத்துக்கணும். இப்போ நான் எல்லோ கலர் பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லோ கலரில் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லோ கலரில் க்ளூ அப்ளை பண்ணி இதை இந்த மாதிரி ஃப்ளாட்டனிங் பண்ணி எடுத்துட்டு இதை எவ்வளோ நமக்கு லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு இன்சைடில் மேலே ஹேண்டை விட்டுறக்கூடாது.
க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ரேப் பண்ணி விட்டுறணும் இன்சைடு. தென் இந்த பக்கம் இந்த பக்கமும் அதே மாதிரி தான் கரெக்டாக தம்பு வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. விட்டுட்டிங்கன்னா லூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கணும். ஃப்ளாட் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த்து தேவையோ கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இன்சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இழுத்து விட்டு ஓகேவா? அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்.